ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெங்காய வடகம் எப்படி போடணும்னா பார்க்க போகிறோம். வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது ஒண்டர் செஃப்லோட சாப்பர், இந்த சாப்பரில் நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கைட்டு கட் பண்ணிக்கோங்க. சாப்பரில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை சாப்பரில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சாப்பரில் இப்போ நான் சின்ன வெங்காயம் போட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலை பிடிச்சி நம்ம இழுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். எனக்கு ரொம்ப சின்னதாக வேணுமா நீங்கள் நல்லா பண்ணணும். இல்லை லைட்டாக நார்மலாக போதும் அப்படின்னா ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த அளவு ப்ரெஸ் பண்ணி வச்சதை தனியாக நான் பாத்திரத்தில் போட்டு வச்சிடறேன். வெங்காய வடகத்துக்கு சரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த சாப்பரோட இது என்னென்னா பிளேடு பாருங்கள், மல்டிபிள் பிளேடு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப் பண்ணுறதுக்கு. இந்த சாப்பரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசானில் வாங்கினது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம வடகத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் உங்களால் கையில் கட் பண்ண முடியாது, பல்காக நம்ம போடுறணும் அப்படிங்கன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு இது இருக்கும். இப்போ இதோட உளுந்து 1 கிளாஸ் உளுந்தை ஒரு 1 ஹவராக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்தை நம்ம உளுந்த வடைக்கு பதத்துக்கு அரைச்சிக்கணும். மாவு நல்லா கட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். இப்போ இதில் ஆட் பண்ணுறது, இதில் காரத்துக்கு எல்லாம் ஆட் பண்ணணும்ல. ஜீரகம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சில்லி பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதை எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவு உளுந்து மாவு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். நம்ம இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த உளுந்த மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா உதிராமல் வர்றதுக்காக. அந்த வெங்காயம் இது 4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம். 4 கிலோ சின்ன வெங்காயத்து போட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். 1 கிலோ வடகம் வரும். இப்போ இந்த மாதிரி நல்ல பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பலத்தில் ஒரு கவர் வச்சு எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தாம்பலத்தில் சின்ன சின்ன உருண்டையாக இப்படி எடுத்து வைக்கணும். இது வச்சுட்டு நல்லா ஒரு 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. வெயிலில் காஞ்சதும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காய வடகம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா காஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இது நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காய வடகத்தை போட்டுடலாம். வடகம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கருகிரும். அதனால் பார்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க, திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காய வடகம் ரெடி ஆயிடுச்சு. இது பொரிச்சது. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.